நம்ம சினிமாவில் வந்து ஏகப்பட்ட மூவிஸ் பார்த்துருப்போம். அதில் குறிப்பிட்ட சில மூவிஸ் ரொம்பவே பெட்டராக அமைஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அது ரிலீஸ் ஆன சமயத்தில் அதுக்கேற்ற ஒரு ரெகனைசேஷனும் இல்லை சுத்தமாக அன்நோட்டிஸ்டாக போயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 பெஸ்ட் மூவி தான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத மூவிஸ் கண்டிப்பாக உள்ளே இருக்கலாம். அண்ட் இது இந்த சீரிஸோட பார்ட் 3. ஸோ திஸ் லேஸ் ரிவ்யூ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த மாதிரி வீடியோக்கு நான் ஒரு டிஸ்கிளைமர் கொடுப்பேன், இங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அண்டர்ரேட்டட் எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட மூவிஸ் இருக்குது. 100 மூவிஸ் கொடுக்குறதுக்குன்னு ஒருத்தர் ஜாம்பவான இருக்காரு. அது யாருங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் உண்மையாக அண்டர்ரேட்டட் இருக்கக்கூடிய சில மூவிஸ் லிஸ்ட் எடுத்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஏற்ற மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை மற்றபடி வேறு கிடையாது. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபிஃப்த் இருக்கிற மூவி 2014 ரிலீஸ் ஆயிருந்த பண்ணையாரும் பத்மினியும். இது ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் அண்டர்ரேட்டட் ஜெம்னு சொல்லலாம். அதே மாதிரி இது ஒரு ஃபீல் குட் மூவியும் கூட. ஸோ அந்த படத்தில் கதைக்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருப்பார், ஒரு லேண்ட் லார்ட் இருப்பார். ஸோ அவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு கார் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த கார் மேலே ஒரு அதீத பாசம் வச்சிருப்பாரு. அந்தளவுக்கு அந்த கார் கூட என்னமோ கனெக்ட் ஆயிடுவார். அவ்வளோதான் கனெக்ட் ஆகுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு இந்த கார் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அந்த கார் கூட அவர் மட்டும் கனெக்ட் ஆகாமல் அவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, அவரோட ஒய்ஃப், அப்புறம் அந்த காரை ஓட்டுறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ கனெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த ஊர்லேயே அந்த காருங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அவங்க கார் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் உள்ளாலும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த காரை வச்சு என்னென்ன மாதிரியான லூட்டி அடிச்சது, அந்த ஊருக்குள்ள அந்த கார் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு இருந்திருக்கும். இது ஒரு பெர்ஃபெக்டான ஃபீல் குட் ஒரு கிராம மூவின்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த பிஎன்சி சென்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அங்கெல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பக்காவான மூவி. காமெடி, எமோஷன் சொல்லிட்டு எல்லாமே பக்கா ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுவுமே திணிச்ச மாதிரி இருக்காது. இந்த காமெடிங்கிறதுலாம் ரொம்ப நேச்சுரலாக அமைச்சிருந்திருப்பாங்க. அது கேட்டோன்னே ரொம்ப லாஃப்டடாக சிரிக்கிற மாதிரி இல்லைனாலும் அந்த கிராமத்து சைடில் வழக்கமாக பேசும்போது எப்படி ஒரு காமெடி அமைச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப நேச்சுரலாக அந்த காமெடிங்கிறது ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை டேரக்டர் தான் அருண்குமார், அதாவது வீரதீரசுரன் படம் எடுத்தா தெரியுமா, அந்த டேரக்டர் அந்த படத்தை எடுத்தார். உண்மையுமே ஒரு பக்காவான படம். உங்களுக்கு ஏன் போர் அடிச்சது இல்லை ஃபீல் கூட ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்க, டிப்ரெஷனாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. செம்ம ஃபீல் கூட ஒரு மூவியாக இருக்கும். வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்ல எப்படா சொல்றேன்னு கேட்காதீங்க. அதுக்கு எங்கிட்ட பதில் கிடையாது. இப்ப நம்ம கூட தான் இருக்கும். ரிலீஸ் ஆயிருந்த இறைவி மூவி. ஸோ இந்த மூவி வந்து அண்டர்ரேட்டட்ங்கிறத விட இதுக்கேற்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது அர்பன் சைடில் மட்டுமே ஹிட் ஆகி பிஎன்சி சென்டரில் சரியாக ஓடாமல் இது ஒரு கமர்ஷியலி ஃப்ளாப் மூவியாக இருந்துச்சு. பட் இது டிசர்வ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அதாவது மேலோட்டமான கதையை விட்டு உள்ளோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்பளைங்க இருக்காங்க. அவங்க சேர தப்புனால அவங்களோட ஒய்ஃப்ஸ் எந்த தப்புமே பண்ணாலும் அவங்களோட ஒய்ஃப் அந்த பொம்பளைங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டி இருந்திருப்பாங்க. ஸோ மேலோட்டமான ஸ்டோரினா 3 ஆம்பளைங்க இருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னால ஒரு பெரிய கிரைம் பண்ணுறாங்க. அதாவது சிலையை கடத்தி விற்கிறாங்க. ஸோ அதில் இவங்க என்னென்ன மாதிரியான ஃபேஸ் கான்சிக்வன்சஸ் பண்ணுறாங்க, இவங்க பண்ண தப்பு எந்த தப்புமே பண்ணாதே அவங்க ஒய்ஃபை எந்த மாதிரி பாதிக்குது, அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு மேலே எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியாத சமயத்தில் இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஃபுல் ஜேர்னியாக ஃபீல் ஆகும். ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே மெசேஜில் பேசுகிற விஷயம், அஞ்சலி ட்ரெயினில் விட்டு இறங்கி வரக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் இந்த படத்தை மேக் பண்ணி கொடுத்துருப்பார். பட் ஸ்டில் இந்த படம் அப்போ 100 இருந்தாலும் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு பாராட்டுறதை பார்க்க முடியும். ஸ்டில் இது ரிலீஸ் ஆன சமயத்தில் இது ஒரு அன்ரெகனைஸ்ட் மூவியாக தான் அமைஞ்சிருந்துச்சு. என்ன சொல்றேன் நம்ம சுகர்நிறம் லிபர்ட்டி எல்லாம். இதில் தேர்ட் பிளேஸ் இருக்கிற மூவி 2021 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் முக்கியமான முறமாக இருக்கக்கூடிய கடைசி விவசாய மூவி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக இந்த படத்தில் டேரக்டர் மணிகண்டன் சார் இருக்கல, அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் மூவியாக இந்த மூவி தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த மூவி வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது. லைக் நிறைய பேர் வந்து இது ரொம்ப பாராட்டும் போது எனக்கு வந்து லைக் ஒவ்வொரு ஃபீல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் பார்த்தேன். பட் அவ்வளோ தூரம் ஹைப்பில் போய் பார்க்கும்போதுமே இந்த படம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அந்த படம் தான் இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை வந்து லைக் ஒரு நேச்சுரலான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எங்கேயுமே போர் அடிக்காமல் லேக்னஸ் இல்லாமல் பெர்ஃபெக்டாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தில் டேரக்டரை உண்மையுமே பாராட்டணும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் ஆக்டிங்லாம் நீங்கள் யாரையுமே குறை சொல்ல முடியாது. அதில் வர ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க நடிச்சிருக்காங்கன்னு கூட அங்கே போய் அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட கேமரா வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணி எங்கிட்ட படத்தை காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சு. இது ரிலீஸ் ஆன சமயத்தில் பெருசாக என்ன தான் நோட்டிசபிள் இல்லைனாலும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்து அதை பாராட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வகையில் ஹாப்பியாக இருந்தாலுமே ரிலீஸ் ஆன சமயத்தில் இது ரெகனைஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்னுமே உண்மையிலே சூப்பராக இருந்தது. அண்ட் ரீசென்ட் டைம்ஸில் டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபைடாக எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ முருகன் தானே ஆட்சி பண்ணுறான், எப்பவுமே அவன் தானே. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது 2024 ரிலீஸ் ஆயிருந்த என்னோட ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட் இருக்கிற மூவி போகுமிடம் வெகு தூரம் இல்லை. ஸோ இந்த மூவி வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல என்னோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவியாக ஃபீல் ஆகுது. ரீசென்ட் டைம்ஸ்ல நான் அடிக்கடி ரிப்பீட் வாட்ச் பண்ண ஒரு மூவியாக ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு இந்த படம் எனக்கு வந்து பர்சனலி அண்ட் எமோஷனலி கனெக்ட் ஆன மூவியாகவும் ஃபீல் ஆயிருந்துச்சு. அது எல்லாருக்கும் இருக்குமா எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பர்சனலி கனெக்டடான மூவியாக இருந்துச்சு. இந்த படத்தில் கதைக்கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த படத்தில் விமல் வந்து ஒரு மார்ச்வன் டிரைவராக இருப்பார். அவர்கிட்ட ஒரு வயசானவர் இறந்துருப்பாரு. அந்த பாடியை கூட்டிட்டு ஒரு வில்லேஜில் போய் சேர்க்கணும். ஸோ போகிற ரோட் ட்ரிப் ட்ராவலாக அந்த படத்தை எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ போகிற சில தடங்களை சந்திப்பார் அண்ட் சில மனிதர்களை சந்திப்பார். ஸோ அந்த மனிதர்கள் வாழ்க்கையில் இவர் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அண்ட் அவங்க இவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட் கதையே. ஒரு பியூர் அண்ட் பியூர் ரோட் ட்ரிப்பாக பிளான் பண்ணி அதை அவ்வளோ எமோஷனலாக சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவுமே கனெக்ட் ஆச்சு. எமோஷனலி செம்மையாக ரைட் பண்ண மூவி அப்படின்னு சொல்லுவேன்.
இதில் ஃபன் காமெடிங்கிறது அங்கங்கே வரும், ஆனால் எமோஷனல்ங்கிறது ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இருந்துச்சு. அந்த கருணாஸோட கேரக்டர் அவ்வளோ ஃபேவரட் எனக்கு அமைச்சு ரீசெண்ட் டைம். அவர் எமோஷனலாக ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் பெர்ஃபெக்டாக அவரை யூஸ் பண்ணி ஃபுல் படத்துக்கு அது ட்ரூ அவுட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் பயங்கரமாக வச்சிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் கிளைமேக்ஸ்க்கு நிறைய பேர் அளவுக்கு அந்த மாதிரி கிளைமேக்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக உங்களுக்கும் மாறும். இந்த ஃபைனல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. கண்டிப்பாக சில பேர் கெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதான் ரிலீஸ் ஆயிருந்த ஹேரா மூவி. ஸோ இந்த ஹேரா மூவி ஒரு பெர்ஃபெக்ட் அண்டர்ரேட்டட் மூவி. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த படத்தை பார்க்குறவங்க கூட இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாஸ்டர் பீஸ்னு சொல்கிறான். அண்ட் சில பேருக்கு இன்னைக்கு பார்க்கும்போதும் புரியலங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறான். ஸோ அதுவே உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி மூவிங்கிறது புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி பேஸ் பண்ண மாதிரி, அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் ஃபிக்ஷனாக நம்ம கமலஹாசன் சார் ரைட் பண்ணி இவன் இருந்திருந்தா இப்படி தான் இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ரைட் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ பெர்ஃபெக்டாக நம்ம கமலஹாசன் அந்த மாதிரி ரைட் பண்ணிப்பா சொல்லலாம். அந்த படத்தை ரைட்டிங்கே கமலஹாசன் சாரை தனியாக பாடணும், அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ட்ராஜடினால அவனை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அவனை மாற்றுறாங்க, ஒரு சமூகத்துக்கு எதிராகவும் ஒரு மனுஷனுக்கு எதிராகவும் எந்த அளவுக்கு மாற்றுறாங்க, ஒரு ஏவுகணையாக மாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக ரைட் பண்ணியிருப்பாரு. முக்கியமாக பாஸ்ட்டை வந்து கலரில் காட்டுறது, ப்ரெசென்ட்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டி அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பெரியதை மட்டும் கலரில் காட்டின விஷயம்லாம் செம்ம பிரில்லியன்ட் ரைட்டிங் அண்ட் செம்ம பிரில்லியன்ட் போர்ட்ரேலாம் நான் சொல்லுவேன். இந்த மொத்த படத்தோட கான்செப்ட்ங்கிறது படம் ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் 30 நிமிஷம் கழிச்சு நம்ம கமலஹாசன் சார் அண்ட் அந்த ஷாருக் கான் சார் 2 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் போகும். அங்கிருந்து படம் முடிவு வரைக்கும் அங்கிருந்து பார்த்தீங்கன்னாலே இந்த என்ன மாதிரியான படம் எதை நோக்கி இந்த படம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு. அண்ட் அந்த ஒரு ½ hour சீக்வன்ஸ் போதும் இந்த படம் எப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு தரமான படமாக இருக்கும். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள கண்டிப்பாக அந்த படம் ஏற்படுத்தும். நான் காந்தியோட மகன், நான் இங்கே தான் இருப்பேன். ஓகே, வீடியோட ஃபைலிங் வந்துச்சு நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வச்சு நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் சில மூவிஸ் பார்த்துட்டு இது இன்னும் நல்ல ஓடி இருக்கலாம், ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கலாம், ஃபீல் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த ஹேரா மூவி பற்றி தனியாக ஒரு வீடியோ போலாங்க ஒரு ஐடியா இருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு தாட்ஸ்ங்கிறதே சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறது அந்த வீடியோ தாட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஃப்ளாஷ் கண்டிப்பாக அதே கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறது முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். லேசி ரிவர்ஸ் ஆஃப்டரா. பாய்.